அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 16 ஜூன் 2001க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ரஷ்ய நாட்டுக்கு சென்றுள்ள பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் சங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பேசிய போது பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக மாஸ்கோவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய ரஷ்ய பயணத்தின் போது துர்கிஸ்தான் அதிபர், ஈரானிய அதிபர், உஸ்பெக் அதிபர் ஆகியோரிடம் இருநாட்டு உறவுகள் பற்றி பேசியதாக மாஸ்கோவில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ராஜா அவர்கள் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் 3G அலைக்கற்றை ஏலம் மூலம் 25,000 கோடி மத்திய அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்று கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது 2Gயில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் 60,000 கோடி என்று செய்திகள் வெளியாகியிருந்தது. ஆனால் 3Gயில் 25,000 கோடி மத்திய அரசுக்கு வரும் என்று கூறுவதால் எது உண்மை என்று தெரியவில்லை என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு GK வாசன் அவர்கள் சேது சமுத்திர திட்டத்தை எதிர்ப்பதால் அதிமுக கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்விக்கு காரணம் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சுனாமி மறுவாழ்வு பணிகள் குறித்து மாநில அளவிலான வழிகாட்டு குழுவின் 5வது கூட்டம் மாண்புமிகு நிதி அமைச்சர் திரு அன்பழகன் அவர்கள் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வு கூட்டம் நடந்ததாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மதுரை கருப்பு யுவராணி பகுதியில் 15 டிஃபன் பாக்ஸ் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த டிஃபன் பாக்ஸ் குண்டுகளை போலீசார் செயலிழக்க செய்து வெடிக்க செய்ததில் பயங்கர சத்தத்துடன் அது வெடித்ததாகவும் அவை தீவிரவாதிகளால் பதுக்கி வைக்கப்பட்டதா என்ற பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வருவதாக மதுரையிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஊட்டி கோத்தகிரி அருகே நேற்றிரவு 100 அடி பள்ளத்தில் விழுந்த அரசு பஸ்ஸில் இருந்து 20 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக குன்னூரிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று வெளியிட்டுள்ள செய்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்குள் எரிமலை குழம்பு குழப்பிக் கொண்டிருக்கிறது என்றும் அது என்றும் வெடிக்கலாம் என்று கூறியிருந்தார். அதேபோல் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அருண் ஜேட்லி தனது கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சலைட் தீவிரவாதிகள் நடந்த கடும் சண்டையில் 4 ஜவான்கள் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் தனம்பூர் கிராமத்தில் நக்சலைட்டை சேர்ந்த 3 தொண்டர்கள் அடித்து கொல்லப்பட்டதால் அந்த கிராமத்தில் உள்ள நக்சலைட்டுகள்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் அலுவலகத்தை அடித்து நொறுக்கியதாகவும் தீயிட்டு கொளுத்தியதாகவும் அங்குள்ள பழங்குடி இன பெண்களும் ஒன்று சேர்ந்து மார்க்சிஸ்ட் அலுவலகத்தை தாக்கியதால் பெரும் பரபரப்பு நிலவிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ராமேஸ்வர பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அந்த படகுகளின் மீது மோதி இந்திய மீனவ படகுகளை மூழ்கடித்ததாகவும் 4 மீனவர்களை அடித்து உதைத்ததாகவும் ராமேஸ்வரத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாம் முன்பே கூறியிருந்தோம். இந்திய அரசு கடற்படை இருக்கிறதா, செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுப்பினார்கள் நம்முடைய அரசியல் வல்லுநர்கள். இதை பற்றி இதற்கு மேல் இந்திய அரசிடம் புகார் கூறலாமா, இல்லாவிடில் தமிழகத்தில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்துக்கு புகார் கொடுக்கலாமா என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்க நாட்டில் நியூயார்க் நகரில் சுற்றுச்சூழல் ஆவலர்கள் மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் இமாலயாவில் பனிக்கட்டிகள் உருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றும் 2035ஆம் ஆண்டு சைனா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகள் இமாலயாவிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் நின்றுவிட வாய்ப்பு இருப்பதால் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்க மக்கள் அவதி உருவார்கள் என்றும் இதனால் இப்போதிருந்தே சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக நியூயார்க்கிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 16 ஜூன் 2009 பிற்பகல் 1 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவில் அதிக மேகமூட்டங்கள் தென்படுகின்றன. அவை புயலாக மாறுமா என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.